நாயம் கத்தசல்லாஹு சிரோல் அசீஸ் அவர்கள் பிறப்புக்கு முன்னே பல அற்புதங்களை செய்து காட்டினாங்க. 3 மாத கருவாக இருந்த சமயத்திலே பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயம் அவர்கள். தன்னுடைய தந்தை உடல் நலம் குறைவாக இருக்கிறார்கள், சுகவீனமாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவர்கள் அறிந்த அந்த சமயத்திலே 3 மாத கருவாக இருந்த சமயத்திலே ஒரு அசரீரி சத்தத்தை எழுப்புகிறார்கள். தாயினுடைய வயிற்றிலே இருந்தவாறு தன்னுடைய தந்தை நலம் பெறுவார், அவர் குணமாகுவார் என்கிற அசரீரி ஒலிக்கிறது. உடனே அவர்கள் சொன்னது போன்று அவர்கள் நலமும் பெற்றார்கள். அந்த ஷாவுல் ஹமீது நாயகம் கத்தசல்லாஹு சிரோல் அசீஸ் அன்னவர்கள் சொன்னது போன்று அவர்கள் குணமடைந்தார்கள். அன்புக்குரியவர்கள் பாத்துக்கங்க, என்ன மாதிரியான ஒரு கம்பி கற்ற கதையை எவ்வளவு அழகா சொல்றாரு. 3 மாத காலமா கருவறையில இருக்காங்களாம். கருவறையில இருக்கும்போது தந்தைக்கு சுகவீனம் இல்லாம போயிடுச்சான். உடனே ஒரு அசரீரி குரல் மூலம் அவங்கள சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்க? தனது தந்தை உடல் நலம் தேறிடுவாரு, நல்லாயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க தந்தை நல்லாயிடுறாங்களாம், சுகமாயிடுறாங்களாம். என்ன மாதிரியான ஒரு கம்பி கற்ற வேலையா இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரியான கம்பி கற்ற கதைகள் ஏராளமா இருக்குது இஸ்லாத்துல. இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ விதங்கள் இருக்கு. இதுலயே கூட இன்னும் வரும், பாக்குறோமா? அடுத்ததா வரக்கூடிய கம்பி கற்ற கதை மாத்திரமல்ல, 6 மாத கருவாக இருந்த சமயத்திலே 6 மாத கருவாக இருந்த சமயத்திலே தன்னுடைய தாயார் தொழுகைக்காக கிணற்றடியிலே ஒளி செய்வதற்காக வந்த சமயத்திலே வாளி தவறி அந்த கிணற்றுக்குள் விழுந்து விடுகிறது. ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் கத்தசல்லாஹு சிரோல் அசீஸ் அவர்கள் அவருடைய தாயார் ஒளி செய்வதற்காக வந்த சமயத்திலே வாளி தவறி கீழே விழுகிறது. அதை அவர்கள் தண்ணியோட அந்த வாளியிலே தண்ணியோட காலடியிலே தன்னுடைய தாயினுடைய காலடியிலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அப்படியான அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் கத்தசல்லாஹு சிரோல் அசீஸ் அன்னவர்கள். பாத்துக்கங்க, என்ன மாதிரியான மிகப்பெரிய கம்பி கற்ற கதையெல்லாம் எவ்வளவு அழகா அடுக்கடுக்கா சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரியான கம்பி கற்ற கதைகள் இஸ்லாத்தில் ஏராளமா இருக்குது. இன்னும் எத்தனையோ கம்பி கற்ற கதைகளை இஸ்லாத்துல புகுத்தி அதை இஸ்லாமா ஆக்கிட்டாங்க. மக்கள்லாம் நம்பி அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்காக்களுக்கு படையெடுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, இஸ்லாத்துல உள்ளவங்க மட்டும் இல்ல, மாட்டு மத சகோதரர்களும் இதை நம்பிக்கிட்டு இங்க வர்றாங்க. மாட்டு மத சகோதரர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை, இந்த மாதிரியான ஆட்களை நம்பாதீங்க. ஏன்னா இவர்கள் அவர்களின் பிழைப்புக்காக இதையெல்லாம் ஏற்பாடு செய்து வைத்தது. இதுபோல் இஸ்லாத்தில் எங்கேயுமே கிடையாது. இஸ்லாத்துல அல்லாஹ் ரசூலுக்கு தூய்மையான மார்க்கமா தான் நமக்கு அறிவிச்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை தூய்மையா, அதாவது அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அப்படின்னு அழகான முறையில சொல்லி கொடுத்து இதை மக்களுக்கு எத்தி வைங்கன்னு சொன்னான். அல்லாஹ் ஒருவன் தான் இவங்களும் சொல்லுவாங்க. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அந்த அரபிகள்லாம், அந்த காட்டரபிகள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரியான அரபிகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அல்லாஹ் இருக்கான், லாத்து உசா எங்களுக்கு பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலைகளை வெடித்து வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்படி வணக்கம் செய்தவர்கள் மாதிரி தான் இவங்க என்ன பண்றாங்க? சோதாக்கள், சித்திகீங்கள், சாலிகானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இவர்களை உயர்த்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லாஹுவை மறந்துவிட்டு அவுலியாக்களை உயர்த்தி பிடிப்பவர்கள் தான் இந்த மாதிரியான ஆட்கள். இவர்கள் கட்டுரை கதைகள் ஏராளம். கம்பி கதை அவ்வளவு வலிஞ்சு போய் கிடக்குது. இன்னும் எத்தனையோ கம்பி கதைகள்லாம் இருக்குது. இவரை போல ஆளுங்க கம்பி கட்டுறது. அந்த அளவுக்கு இஸ்லாத்துல அவுலியாக்கள், தர்கா வழிபாடு மிதமிஞ்சு போயிடுச்சு. நீங்கன்னா பாத்தீங்கன்னா அடிக்கடுக்கா பார்க்கலாம். பீடி மஸ்தான ஒளியா, குரங்கு மஸ்தான ஒளியா, கத்த சலாலும் சொல்றாரு பாருங்க. இப்படி நிறைய எடுத்து வச்சு இந்த மாதிரியான அவுளியாக்களை என்னென்னமோ சொல்லுவாங்க. பீர ஒளியா, நார ஒளியா, பாம்பு ஒளியா, பள்ளி ஒளியான்னு எத்தனையோ அவுளியாக்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் இருக்கிற ஜீவராசிகள் பெயரெல்லாம் கொண்டு வச்சு அந்த அவுளியாக்களையும் கொண்டு வந்துருவாங்க. ஆனா இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்கான்னா கிடையவே கிடையாது. இஸ்லாம் அழகிய மார்க்கம், தூய்மையான மார்க்கம். அதுல அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாரும் இந்த செயல்பாடுகளை செய்ய முடியாது. ஏன்னா அல்லாஹ் தான் சொல்றானே, நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் உங்களால் ஒரு ஈய கூட படைக்க முடியாதுன்னு சொல்றான். நீங்க யாரெல்லாம் நீங்க
உங்களுக்கு அதை செய்வாங்க இதை செய்வாங்க நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈய கூட படிக்க முடியாதுன்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ்வே சவால் விடுறான். அந்த சவாலுக்கு நீங்க வந்து தயாரா? எங்க கத்தசலா அவர் வந்து அதை வந்து முறியடிக்க தயாரா இருக்காங்க கேட்டாக்கா சின்னதமா சொல்லுவாங்க, இவங்க வந்து அல்லாட்டேருந்து வாங்கி கொடுப்பாங்க, அல்லாட்டேருந்து பெற்றுக் கொடுப்பாங்க. எப்படி அப்படியே லாத்து உசா சொன்னாங்க பாத்தீங்களா அந்த அரபிகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த அரபிகள் வந்து என்ன சொன்னாங்க, அங்க இருந்த அந்த அரபிகள் எப்படியெல்லாம் பேசினார்களோ அதே மாதிரிதான் இவங்களும் பேச போறாங்க. இதே தான் வந்து எல்லா மக்களுக்கும் பரப்பி அவர்கள் எல்லாம் வழிகெடுத்து வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நம்பாதீங்க. இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் படித்து இஸ்லாத்துக்கு வாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் இருப்பவர்களோ இஸ்லாத்தை தூய்மையான வடிவில் படித்து பாருங்க. அல்லாஹ் சொன்ன அந்த குர்ஆன் வேதம் இருக்குது, அதை படிச்சு பாருங்க. ரசூல் காட்டி தந்த வழிமுறைகள் இருக்குது ஹதீஸ்களாக, சஹீகான ஹதீஸ்களாக, அதுலயும் வந்து குழப்படி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் படிச்சு பார்த்து நீங்க இந்த இஸ்லாத்தை நல்லபடியா புரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான கம்பி கட்டுற கதைகள் எல்லாம் நம்பி நீங்க இஸ்லாத்துல அந்த தூய்மையை பாழாக்குன்னு நினைச்சா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் பிடிச்சிருவோம். யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகராக இணை வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நரகவாதிகள் தான். இப்படி சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாதிரியான செயல்பாடுகள் நாங்க செய்யறதுனாலதான் நாங்க சுவனம் செல்லக்கூடியவர்களா இருப்போம், எங்களுக்கு வந்து சுவனத்தை வாங்கி கொடுப்பார்கள் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி அல்ல. அல்லாஹ் தன் திருமறையில சொல்றானே, யாருக்கெல்லாம் தான் நேர்வழியை காட்டுகிறோமோ அவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் வெற்றி பெறுவார்கள். யாருக்கெல்லாம் இதுபோல் தீய வழியை காட்டுகிறோமோ அவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. தீய வழியும் நேர்வழியும் எது என்பதை தெளிவாக பிரித்து காட்டிவிட்டான் அல்லாஹ். அதனால இந்த இஸ்லாத்துல இதுபோல் உள்ள செய்திகளை வந்து நம்பாதீங்க. இன்னும் இது மாதிரியான கம்பி கட்ட கதைகள் நிறைய நீங்க பார்க்க இருக்கிறீங்க. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. இதுபோல் நிறைய விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்றோம்.